என்னங்க, வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாம் உங்களை விட்டு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தான். ஆமாங்க, வாழ்க்கை சில நேரங்களில் ரொம்ப கொடூரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நாம் உயிரை கொடுத்து உழைச்ச காரியம் ஒன்றுமே இல்லாமல் போகும்போது, நம்ம உயிராக நினச்சவங்க நம்ம புரியாமல் விலகும்போது, எல்லாரும் முன்னாடியே போயிட்டுருக்காங்க, நாம் மட்டும் அதே இடத்துல தேங்கி நிற்கிறோமே அப்படின்னு தோணும்போது, மனசுக்குள்ளே ஏற்படுற அந்த வலி இருக்கே, அதை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. யாராவது வந்து நேர்மறையாக யோசி, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு மேலோட்டமாக சொல்லிட்டு போனால் அது ஆறுதலாக இருக்காது, இன்னும் கோபத்தையும் எரிச்சலையும் தான் தரும். ஏன்னா உங்களோட அந்த தனிமையையும் இரவில் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் சிந்துற கண்ணீரையும் இங்கே யாருமே பார்க்கல. ஆனால் ஒன்று தெரியுமா, வலிக்கிறது மனிதனோட இயல்பு. சில நாட்களுக்கு உங்களால் முடியாது அப்படின்னு தோன்றது குற்றம் இல்லை. நீங்கள் ஒன்றும் இயந்திரம் இல்லையே. எப்போதுமே ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு உடஞ்சி போகிற அளவுக்கு அழுத்தம் வரும்போது கொஞ்சம் ஓய்வெடுக்கிறது தப்பில்லைங்க. ஆனால் உடைந்து போவதோட உங்கள் கதை முடிஞ்சிடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் இதுவரை வந்த பாதையை திரும்பி பாருங்க. இனி அவ்வளவுதான், இதிலிருந்து மீளவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்ச எத்தனையோ கணங்களை, எத்தனையோ இரவுகளை கடந்து தானே இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறீங்க. அன்னைக்கு உங்களால் முடியாதுன்னு நினச்சது இன்னைக்கு வெறும் நினைவாக மட்டும்தானே இருக்கு. அதே போல தான் இந்த நொடியும் கடந்து போகும். சூரியன் அஸ்தமிக்கிறது உலகம் இருளில் மூழ்கிறதுக்காக இல்லை, நாளைக்கு காலையில் இன்னும் பிரகாசமாக உதிக்கிறதுக்கு தான். உங்களோட இந்த அமைதியும் இந்த தேக்க நிலையும் நீங்கள் தோத்துட்டீங்க என்பதற்கான அடையாளம் அல்ல. நீங்கள் உங்களை அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு உங்களை தயார்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான். உங்கள் மதிப்பை தீர்மானிக்க இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. உங்கள் வாழ்க்கை, உங்களோட பயணம். விழறது அவமானம் இல்லைங்க, விழுந்த இடத்துலையே கிடக்கிறது தான் அவமானம். ஒரு விதை பூமிக்குள்ள இருட்டுக்குள்ளே புதையும் போது அது செத்து போச்சுன்னு உலகம் நினைக்கும். ஆனால் அங்கேருந்து தான் அது பெரிய மரமாக முளைக்க ஆரம்பிக்குது. தலை நிமிர்ந்து நில்லுங்க. உங்களோட கதையை எழுத போகிறது நீங்கள் மட்டும்தான். எழுந்து ஓடுங்க, வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மெதுவாக மூச்சை உள்ளே இழுங்க, உங்களுக்கான நேரம் வரும். இன்னைக்கு நீங்கள் சிந்துற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் நாளை உங்கள் வெற்றிக்கான தாகமாக மாறும். எந்திரிச்சு வாங்க, உங்களுக்கான வெளிச்சம் உங்களுக்காக காத்துட்ருக்கு.